வணக்கம் மகளே. நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 69. வித்யாசாகர் அன்று இரவு 9:30 இருக்கும். அப்பொழுது ராகவனுக்கு அழைத்தார். தனது லேப்டாப்பில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன் தன் கைபேசி அலறியதும் எடுத்து பார்த்தான். அழைத்திருந்தது வித்யாசாகர். உடனே அழைப்பை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான். சார், நீங்க பேசணும்னு சொன்னதா வாசு சொன்னாரு என்று வித்யாசாகர் சொல்ல, ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் உங்களை நாளைக்கு சொன்னேன். மிஸ்டர் வித்யாசாகர், நீங்க பெங்களூர்ல டாப் 1 பொசிஷன்ல இருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அத சொல்லதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் என்று ராகவன் சொல்ல, சார், அந்த பொண்ணு என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க என்னோட பிசினஸ்ல கை வச்சிடாதீங்க சார், பிளீஸ். ஆல்ரெடி நீங்க கொடுத்த அடியில இருந்து மீண்டு வரவே 6 மாசம் பிடிக்கும் எனக்கு. காலகாலமா என் குடும்பத்தான் பெங்களூர்லயே டாப் முதல் பணக்கார குடும்பமா இருக்கு. என்னால அந்த பொசிஷன்ல இருந்து என் குடும்பம் இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அடுத்து நீங்க தான் டாப் 2வது பொசிஷன்ல இருக்கீங்க. அதுவும் நீங்க எனக்கு போட்டு பிச்சான்னு எனக்கு தெரியும் சார். பிளீஸ் சார், நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட இடத்துக்கு சுலபமா வந்துட முடியும். இருந்தாலும் நீங்க எனக்காக அதை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் நான் இருக்க போறது 5 வருஷமோ 10 வருஷமோ, அது வரைக்கும் இந்த நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த மட்டும் எனக்கு விட்டு வைங்க சார். என்னால என் குடும்பம் 2வது நிலைக்கு போறத நான் விரும்பல சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். மிஸ்டர் வித்யாசாகர், உங்க பையன் நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு உங்க பொசிஷன் இறங்குறதும் அதே இடத்துல இருக்கிறதும். மைண்ட் இட் என்று சொன்ன ராகவனிடம், சார், அவன் உங்க வழிக்கே வரமாட்டான் சார். நான் பாத்துக்கிறேன் சார் அவனை என்று வித்யாசாகர் சொல்ல, உங்க பையன் கிட்ட சொல்லி புரிய வைங்க வித்யாசாகர். உங்க மகன் மது கிட்ட ஏதாவது வாழ ஆட்டணும்னு நினைச்சான், அவன் முகம் கூட உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் மாத்திடுவேன். பி கேர்ஃபுல் என்றபடியே அழைப்பை துண்டித்தான் ராகவன். அந்த சமயம் ராகவனின் அரைக்கதவு தட்டப்படவே, உள்ளவங்க மணி அண்ணா என்றான் ராகவன். ராகவனின் அறையின் உள்ளே வந்த மணி, தம்பி, சாப்பாடு ரெடி, வந்தீங்கன்னா சாப்பிடலாமே என்று மணி சொல்ல, வரேன் என்றான் ராகவன். அடுத்த 10 நிமிடத்தில் டி-ஷர்ட்டும் அரைக்கால் ட்ரௌசருமாய் வரவேற்பறைக்கு ராகவன் வர, அங்கு பிங்க் நிற சல்வார் அணிந்து கொண்டு மது அமர்ந்திருந்தாள். ராகவன் மாடிப்படிகளில் இறங்கி வருவதை பார்க்கிறாள் மது. அவனும் மதுவின் அருகில் வந்தவன், சாப்பிடலாமா என்றான். வெச்சாலட்டும் ரொட்டியம் தானே என்றாள் மது. வேற என்ன வேணும் என்றான் ராகவன். தயிர் சாதம் என்றாள் மது. அவளை பூர்வம் சுருங்க பார்த்த ராகவன் மெலிதாய் ஒரு புன்னகை செந்தியவன், வா என்றான். மதுவும் அவன் பின்னே சென்றாள். ராகவனும் மதுவும் சாப்பாட்டு மேசையில் அமர, ராகவனின் தட்டில் ரொட்டியும் பன்னீர் குருமாவும் பரிமாறினார் மணி. அதை பார்த்ததும் மதுவிற்கு ஹையடா என்றிருந்தது. இந்த ரொட்டியை தவிர இங்க எதுவும் கிடைக்காது போல என்று உள்ளுக்குள்ளேயே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த மதுவிற்கு முன்னே இருந்த தட்டில் தயிர் சாதத்தை பரிமாறினார் மணி. தயிர் சாதத்தை பார்த்ததும் மதுவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. தேங்க்ஸ் மணி அண்ணா என்றாள் மது. தம்பிதாமா உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும்னு ரெடி பண்ண சொல்லிச்சு என்றார் மணி. ராகவனை பார்த்த மது, தேங்க்யூ என்றாள். சிரித்து கொண்டே, சாப்பிடு என்றான் ராகவன். ஆசை தீர தயிர் சாதம் சாப்பிட்ட மது, ஆமா, என்ன ஏன் நீங்க கனடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, நைட் தூங்கி எந்திரி, காலையில சொல்றேன் என்றான் ராகவன். புது இடம், படுத்தா தூக்கமே வராது என்றாள் மது. அதுக்கு என்றான் ராகவன். நைட் ஒரு வாக் போலாமா? நல்லா ஒரு வாக் போனா டயர்ட்ல தானே தூக்கம் வந்துடும் என்று மது சொல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு என்றான் ராகவன். அப்போ மணியனை அழைச்சிட்டு போகவா என்றாள் மது. அவர் வயசானவர், ரொம்ப தூரம் எல்லாம் அவரால் நடக்க முடியாது. தூக்கம் வரலன்னா ரூம்ல டிவி இருக்கும், போட்டு பாரு என்றான் ராகவன். தமிழ் படம் வருமா இல்ல இங்கிலீஷ் படம் மட்டும்தானா என்று மது கேட்க, எல்லா லாங்குவேஜ் படமும் வரும் என்றான் ராகவன். அப்போ ஓகே என்றாள் மது. இருவரும் சாப்பிட்டு முடித்த அந்த சமயம் பார்த்து மாயாவின் தந்தை அங்கு வந்தார்.
வெகு நேரம் மாயாவின் தந்தையும் ராகவனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராகவனிடம் பேசிவிட்டு மாயாவின் தந்தை கிளம்ப ராகவனின் பக்கத்துல இருந்த மதுவும், மாயாவை போல இல்ல போல, மாயாவோட அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு என்று மது சொல்ல, மாயா மட்டும் என்ன அவ்வளவு நல்லவதான் என்று ராகவன் சொல்ல, நல்லவன், நீங்க தான் அவளை மெச்சிக்கணும் என்று வாய்க்குள்ளேயே முனைங்கும் மதுவை பார்த்த ராகவன், எதை சொல்றதா இருந்தாலும் சத்தமாவே சொல்லலாம் என்று. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, என் அறைக்கு போறேன், குட் நைட் என்று சொன்னபடி அவளின் அறைக்கு சென்றாள் மது. செல்லும் அவளையே பார்த்து கொண்டு நின்ற ராகவன் அவள் அறைக்குள் சென்றதும் ராகவனும் தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்கு சென்ற மது அவள் அறையின் ஜன்னல் வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் அவளின் அறையில் இருந்த ஒரு பெரிய பூஜாடி உடைந்து நொறுங்கியது. அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்து மது சுவரோடு ஒன்றி விட்டாள். அடுத்த நிமிடம் ராகவன் மதுவின் அறைக்கு வந்து விட்டார். என்ன சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு என்றான் ராகவன். சுவரோடு ஒன்றி இருந்த மதுவும், பூச்சாடி உடைஞ்சிருச்சு என்று நடுங்கியபடியே பூஜாடியின் பக்கம் கைகளை காட்ட ராகவனோ பூஜாடியின் பக்கம் சென்றான். உடைந்து கிடந்த ஜாடியை ஆராய்ந்தான். ஒரு துப்பாக்கி குண்டு பட்டு அந்த ஜாடி உடைந்திருந்தது. ஜாடி உடைஞ்சப்போ நீ எங்க நின்று இருந்த என்றான் ராகவன். இந்த ஜன்னல் பக்கத்துலதான் என்றாள் மது தடுமாறியபடியே. மது நின்றிருந்த ஜன்னல் பக்கம் சென்று பார்த்தான் ராகவன். ஒரு மரத்தின் பின்னால் இருந்து ஒருவன் ராகவனை பார்த்து கொண்டிருந்தான். ராகவனை பார்த்ததும் அவன் ஓடினான். தன்னை பார்த்து ஓடும் அவனை பார்த்த ராகவனோ அவனை துரத்தி பிடிக்க பாய்ந்து சென்றான். ராகவனை பார்த்து மின்னல் வேகத்தில் ஓடுபவனை புயல் வேகத்தில் துரத்தி பிடிக்க அவன் பின்னாலேயே ஓடினான் ராகவன். துப்பாக்கி ஏந்தியவனும் சந்த பொந்துகளில் எல்லாம் புகுந்து ஓடினான். விடுவானா ராகவன்? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓட்டத்திற்கு பிறகு அவனை துரத்தி பிடித்த ராகவன் அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து ஒரு கையால் அவனின் சட்டை காலரை பிடித்தவாறு, யார்டா நீ, யாரா உன்னை அனுப்புனது, சொல்ல புரியா இல்லையா, இல்ல ஷூட் பண்ணிடுமா என்று அவன் சொல்ல, அவன் முன்னே நின்றிருந்தவனோ வாயில் நுரை தள்ளி மயங்கி விட்டான். ஏய் என்னாச்சு, நடிக்கிறியா, எந்திரிடா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கினான் ராகவன். பதில் இல்லை. மயங்கி கிடந்தவனின் நாசியில் கை வைத்து பார்த்தான் ராகவன். அவனோ இறந்து விட்டான். ஷிட் என்று காலால் தரையை ஓங்கி உதைத்தான் ராகவன். அடுத்த சில நிமிடங்களில் ராகவனின் பாதுகாவலர்களும் கூடவே காவலர்களும் அங்கு வந்து விட்டனர். காவலர்களை பார்த்த ராகவன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் வீட்டுல ஷூட் பண்ணவன யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு ஆகணும் என்று சொல்ல, அங்கிருந்த காவலர்களும் எஸ் சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் என்று கூறினர். என் வீட்டை சுத்தி செக்யூரிட்டி போடுங்க, இனி எந்த ஒரு விபத்தும் அங்க நடக்க கூடாது என்று சொல்ல, ஓகே சார், அப்படியே பண்ணிடுறோம் என்றார் அங்கிருந்த ஒரு காவல் அதிகாரி. அடுத்த 30 நிமிடத்தில் ராகவன் வீட்டை அடைந்துவிட அவன் வீட்டிற்கு செல்லும் முன்னரே மதுவின் வீட்டை சுத்தி பாதுகாப்பிற்கு போலீஸ்காரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். ராகவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் ராகவனிடம் ஓடி வந்த மது, என்னாச்சு ராகவ், எங்க போனீங்க, எதுவும் பிரச்சனையா என்றாள் மது. ஒண்ணு இல்ல என்றான் ராகவன். இல்ல, நீங்க என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்றாள் மது. உதறி குவித்து ஊதியவனும், நீதான் மது என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிற என்றான் ராகவன். ராகவன் கார் ரேசிங்கை பற்றி கூறுகிறான் என்பதை யூகித்த மதுவோ, கார் ரேசிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணத இவரு கண்டுபிடிச்சிட போலவே என்று நினைத்த மது, கார் ரேசிங்ல பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் என்று மது சொல்ல, அவளை முறைத்த ராகவன் அங்கிருந்து சோபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மணியோ, தம்பி எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, ஒன்னும் இல்ல மணியண்ணா, நீங்க போய் தூங்குங்க. அப்புறம் மணியண்ணா, உங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி இருந்தீங்கல்ல, நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டேன். நீங்க நாளைக்கு ஊருக்கு போகலாம். உங்களுக்கு உங்க மனைவிக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் என்னென்ன தேவை இருக்கும் அதுக்கான பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாச்சு என்று ராகவன் சொல்ல, ரொம்ப நன்றி தம்பி என்றார் மணி.
கைகளை கூப்பி. நன்றியெல்லாம் வேண்டாண்ணா. இவ்வளவு காலமா அப்பா கூட இருந்திருக்கீங்க, அவரை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது கூட நான் பண்ணலன்னா எப்படி என்றான் ராகவன். கண்ணீர் மல்க நின்றிருந்தவரை பார்த்த ராகவன், நீங்க போய் தூங்குங்க. மணி அண்ணா, மார்னிங் 9 மணிக்கெல்லாம் நீங்க கிளம்பணும் என்று ராகவன் சொல்ல, சரி தம்பி என்றவாறே மணியும் அவர் அறைக்கு சென்று விட்டார். ராகவனின் பக்கம் இருந்த மதுவோ, ராகவ் சாரி பிளீஸ் என்றாள். உனக்கு கார் ரேசிங் பிடிக்குமா என்றான் ராகவன். ரொம்ப பிடிக்கும் என்றாள் மது. இங்க பாரு மது, 9 ஆம்பளைக்கு நடுவுல ஒரு பொண்ணா நீ போட்டி போட்டு ஜெயிச்சா, ஒரு பொண்ணா உன்னை எல்லாருமே தூக்கி கொண்டாட மாட்டாங்க. உனக்கு நிறைய எதிரிகள் உருவாகுவாங்க. அவங்களை எல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா என்றான் ராகவன். அதை கேட்ட மதுவோ, என்னதான் 20ஆம் நூற்றாண்டுல நம்ம இருந்தாலும் பொண்ணுங்க நாங்க ஆண்களை விட ஒருபடி முன்னாடி போயிட்டா ஜெயிச்சு எங்களை எப்படி கீழே தள்ளி எங்களால வச்சு பார்க்கலான்னு ஒரு கூட்டம் எப்பவுமே திட்டம் போட்டுட்டு தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் நினைச்சு பெண்களான நாங்க ஒதுங்கி இருந்தோம்னா திரும்பவும் கையில ஊதாங்குழியில கொடுத்து அடிப்படையில தள்ளி அடிச்சிட மாட்டாங்களா? இப்ப ஜெயிக்கணும்னு என்ன மாதிரி போராடிட்டு இருக்க பெண்களோட வெற்றி இனி பெண்ணா இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமான வழிகாட்டுதல் என்று மது சொல்லி முடிக்க, அதுவரை அமைதியாயிருந்த ராகவன், உன் கூட நான் இருப்பேன், எனவே எவன் உன்னை தொடுறான்னு பாக்குறேன், தைரியமாறு என்று சொல்ல, என்றாள் பெண்ணவள். மது என்றான் ராகவன். சொல்லுங்க என்றாள் மது. இன்னைக்கு நைட் என் கூட ஏன் அறையில இருந்துக்கோ என்று ராகவன் சொல்ல, எதுக்கு என்றாள் மது. ஜாடி மேல பட்டு துப்பாக்கி குண்டு உன் மேல பட்டுடுச்சுன்னா என்று ராகவன் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது என்றாள் மது. ஜோசி எதுவும் தெரியுமோ என்றான் ராகவன். எனக்கு ஜோசி எல்லாம் தெரியாது என்றாள் மது. அப்புறம் எப்படி இவ்வளவு கான்பிடென்டா எதுவும் ஆகாதுன்னு சொல்லுற என்றான் ராகவன். நீங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒண்ணு ஆகாது என்றாள் மது. தன்மேல் இவளுக்கு இவ்வளவு நம்பிக்கையா என்று நினைத்த ராகவன் மதுவை பார்த்து, குட் நைட் என்றான். குட் நைட் என்றவள் அவளது அறைக்கு சென்று உடைந்து கிடந்த ஜாடியை அகற்றி குப்பையில் போட்டவள் நிம்மதியாய் உறங்கி போனாள். ராகவனும் தன் அறைக்கு சென்றவன் லேப்டாப்பை எடுத்து வந்து வரவேற்பறையில் அமர்ந்து வலை பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே சோபாவில் படுத்து உறங்கியும் போனான். மதுவின் அறைக்கு முன்னேதான் வரவேற்பறை இருக்கு. எதுவும் சத்தம் கேட்டாலும் 2 எட்டில் அவள் அறைக்குள் சென்று விடலாம். மதுவின் பாதுகாப்பிற்காக அன்றிரவு வரவேற்பறையிலேயே தங்கிவிட்டான் ராகவன். விடியற் காலையில் ராகவன் எழுந்து தன் அறைக்குள் சென்றான். அடுத்த நாள் காலை 9 மணிக்கெல்லாம் மதுவிடமும் ராகவனிடமும் சொல்லிவிட்டு மணி தன் ஊருக்கு கிளம்பிவிட்டார். அன்றைய நாளில் காலை உணவு மதுதான் தயார் செய்தாள். மது தயார் செய்த காலை உணவை சாப்பிட்டு முடித்த ராகவன், மது நீ ரெடிதானே, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் என்றான் ராகவன். போலாம், நான் ரெடிதான் என்றாள் மது. ராகவனின் காரில் மதுவும் ராகவனும் ஏறிக்கொள்ள ராகவனின் காரில் இருந்த சாரதி வண்டியை இயக்கினார். இங்க ரொம்ப குளிர்து என்றாள் மது. வின்டர் ஜாக்கெட் போட்டும் குளிருதுன்னா மேடம் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் என்றான் ராகவன். ராகவனை பார்த்த மது, நீங்க வின்டர் ஜாக்கெட் எதுவும் போடலையே, உங்களுக்கு குளிரலையா என்றாள் மது. என்றான் ராகவன். குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தவளை இடையோடு கை போட்டு இழுத்து தன் நெருக்கத்தில் அமர வைத்தான் ராகவன். ராகவனின் இந்த திடீர் செயலில் சற்று அதிர்ந்துதான் போனாள் மது. அவனின் மூச்சு காற்றுப்படும் அளவு நெருக்கத்தில் அமர்ந்திருந்தாள் மது. அவளுக்கோ என்னவோ போல் இருந்தது. அவனும் எதுவுமே செய்யாதவன் போல வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் இறங்கும் இடமும் வர இருவரும் காரை விட்டு இறங்கினார்கள். இது எந்த இடம் என்று மது கேட்டாள். சொல்றேன் வா என்று பள்ளிக்கூடம் போலிருந்த கட்டிடத்திற்குள் மதுவோடு ராகவன் நுழைந்தான். அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்ததும் ஒரு பெல் அடிக்கப்பட ஒவ்வொரு அறையிலிருந்தும் நிறைய குழந்தைகள் ராகவனை நோக்கி ஓடி வந்தார்கள். ராகவனுக்கு என்று ஆசையாக ராகவனை சுற்றி கொண்டார்கள் நிறைய குழந்தைகள். எல்லா குழந்தைகளும் வெளிநாட்டு குழந்தைகள் தான்.
ஆங்கிலத்தில் தான் பேசினார்கள். ராகவனும் அந்த குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் தான் பேசினான். தான் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் குழந்தைகளிடம் கொடுத்தான் ராகவன். அவர்களும் மகிழ்ச்சியோடு பொருட்களை வாங்கிக் கொண்டார்கள். மதுவை தன்னுடைய தோழி என அறிமுகப்படுத்தினார் ராகவன் அனைவரிடமும். அங்கிருந்த குழந்தைகளை பாதுகாக்கும் பாதுகாப்பாளரிடம் பேசிவிட்டு அந்த குழந்தைகளுக்கென தன் பங்கு டொனேஷன் தொகையையும் கொடுத்த ராகவன் அங்கிருந்து கார்டனுக்கு மதுவை அழைத்து வந்தான். அங்கு குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த குழந்தைகளோட முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்க என்றாள் மது. ஆனா இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சோகம் இருக்கு என்றான் ராகவன். அவனை புரியாமல் பார்த்தாள் மது. ஒரு போர்ல தன்னோட அப்பா அம்மாவை பறி கொடுத்த குழந்தைங்க தான் இவங்க. எல்லாரும் என்ன போலவே அனாதைகள். இப்ப நானும் அனாதை இல்ல என்று ராகவன் சொல்ல, ராகவ் என்றாள் மது. உண்மைதானே என்றான் ராகவன் மனம் நிறைந்த வழியோடு. அதன் பிறகு மதுவும் ராகவனும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேச கொள்ளவில்லை. ராகவனின் மனதில் இருந்த வழி மதுவிற்கு தெரிந்தது. வீட்டுக்கும் வந்து விட்டனர் மதுவும் ராகவனும். உங்களுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் என்றபடியே மது அடுப்படிக்குள் செல்ல ராகவன் அவனது அறைக்கு சென்றான். பலரசும் தயாரித்த மது ராகவனின் அறைக்கு சென்றாள். அவன் அறை கதவை தட்டினாள். காமே என்றான் ராகவன். ராகவன் அவன் அறையில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற மது, ராகவ் ஜூஸ் என்றாள். அவனும் மதுவின் பக்கம் திரும்பி அவள் கொடுத்த ஜூஸை வாங்கி பருகினவன் டம்ளரை அங்கிருந்த ஊஞ்சலில் வைத்துவிட்டு மது என்று அவளை அழைத்தான் ராகவன். அவன் குரலில் அவ்வளவு சோகம் இருந்தது. சொல்லுங்க என்றாள் மது. ஒரு ஹக் கிடைக்குமா என்றான் ராகவன். அவனை புள்ளி விரித்து அவள் பார்த்திருக்க அடுத்த நொடி அவளை இழுத்து அணைத்திருந்தான் ராகவன். கண்களை மூடி அவன் அவளை அணைத்திருக்க அவன் இதயம் துடிக்கும் ஓசை மதுவிற்கு கேட்டது. அவன் மார்போடு ஒன்று இருக்கிறாள். அவளை அவன் மார்போடு இறுக்கி அணைத்திருக்கிறான். அவளை அணைத்ததில் அவனது வழிகளை ஆற்ற முயற்சித்தவன் சாரி என்றவாறே அவளை விலைக்கு நிறுத்திவிட்டு சுரம்பி வானத்தை விரித்தான். அவன் மனவழியை உணர்ந்த மதுவோ அவனை பெண்ணிருந்தபடி அணைத்துக் கொண்டாள். அவள் பின்னிருந்து அணைத்ததும் கண்களை மூடித்திருந்த ராகவன் தன் முன்பு அவள் இழுத்து அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தி அவளின் விழிகளோடு விழிகள் கலக்க விட்டவன். என்னோடு எப்போ நீ இருப்பியா என்றான். என்றாள் மது. விட்டு போயிட மாட்டியே என்றான் ராகவன் கலக்கம் நிறைந்த குரல். என்றாள் மது. அவளை மீண்டும் அணைத்துக் கொண்ட ராகவன் ஐ லவ் யூ சோ மச் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் உறைந்து விட்டாள் மது. அந்நேரம் வான்மிகும் ஒன்று கூடி தூரல் போட்டு மதுவையும் ராகவனையும் நனைக்க புயலே வந்தாலும் நகர மாட்டோம் என்னும் ரீதியில் அணைத்துக் கொண்டே நின்று இருந்தனர் ராகவனும் மதுவும். அச்சோ மழை வருது என்று மது சொல்ல, ஆமல்ல என்றபடியே மதுவை இரு கைகளால் ஏந்தியவன் தன் அறைக்குள் வந்து அவளை இறக்கிவிட்டான். நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன் என்று அங்கிருந்து மது செல்ல ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவளின் கையை பிடித்தான் ராகவன். அவனை திரும்பி பார்த்த மது, என்ன கையை பிடிக்கிறீங்க என்று மது கேட்க, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் என்றான் ராகவன். அவளை தன்புறம் இழுத்தபடியே அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீது மோத இருந்த மது நிதானித்து விலகி நின்றபடியே, என்ன கேட்கணும் என்று கொஞ்சம் தடுமாறிய குரலில் அவள் கேட்க, அவளின் தடுமாற்றத்தை பார்த்த ராகவன் சிரிப்பை அடக்கியபடியே, இங்க சமைச்சு போடதான் வந்தியா என்று ராகவன் கேட்க, ஹா என்றாள் மது. நீங்க சமைச்சு போடதான் வந்தியான்னு கேட்ட என்று ராகவன் கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள் மது. உன நான் ஏன் கனடா கூட்டி வந்தேன்னு தெரியுமா என்று ராகவன் கேட்க, சொன்னா தானே தெரியும் என்றாள் மது. சீக்கிரம் கிளம்பு, முக்கியமான ஒரு இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன்
என்று ராகவன் சொல்ல, இதோ 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுறேன் என்றபடியே ராகவனின் அறையிலிருந்து வெளியே செல்ல 2 அடி மது எடுத்து வைக்க, எங்க போறேன்லாம் கேட்க மாட்டியா என்று ராகவன் கேட்க, அவன் புறம் திரும்பிய மதுவோ, அழைச்சு போறது நீங்க, அதனால எங்க எதுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்று மது சொல்ல, அவளின் அந்த பதிலில் தன் மீது எவ்வளவு நம்பிக்கை மது வைத்திருக்கிறாள் என்பதை ராகவன் புரிந்து கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் பிங்க் நிற டிசைனர் புடவை ஒன்றை கட்டிக்கொண்டு, காதில் ஜிமிக்கி, கையில் வளையல், கழுத்தில் செயின் என்று மதுவர ராகவனும் ஆயத்தமாகி வரவேற்பறைக்கு வந்தவன், இவ என்ன கோயிலுக்கு போறாப்பல புடவையில கிளம்பியிருக்கா? அது சரி, நாம தான் எங்க போறோம்னே அவகிட்ட சொல்லவே இல்லையே என்று நினைத்து கொண்டவன், கிளம்பலாமா என்று மதுவிடம் கேட்க, லேசான எலுமிச்சை நிற ஷர்ட், கருப்பு நிற ஜீன்ஸ், பிராண்டட் ஷூஸ், கண்ணில் கண்ணாடி என்று டிப்டாப்பாக கிளம்பியவனை பார்த்த மதுவோ, எவ்வளவு அழகா இருக்காரு, சைட் அடிக்காம இருக்க முடியலையே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். இப்படி பார்த்துக்கிட்டேன் என்ன, எப்படி கிளம்ப வேண்டாமா என்று ராகவன் கேட்க, என்ற மது ராகவனோடு நடந்தாள். இன்று ராகவனும் மதுவும் மட்டும்தான் அந்த காரில் இருந்தார்கள். சாரதியை ராகவன் வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். காரில் ஏறிய ராகவன் ஸ்டீயரிங்கை பிடித்து காரோட்டும் அழகையை பிழியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மது. உன்னை விட நான் கொஞ்சம் சுமாராதான் கார் ஓட்டுறா போல இருக்கா என்று ராகவன் கேட்டுவிட, ஐயோ அப்படியெல்லாம் என்று கூறினாள் மது அவசரமாக. அவனிலிருந்து அவள் கண்களை எடுக்கவே இல்லை. அவனை அவள் ரசித்தாள், ரசித்துக் கொண்டே இருந்தாள். இப்பொழுது மதுவின் உள்ளம் ரகை கட்டி வானில் பறந்து கொண்டிருந்தது. மக்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நிறைய கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ மக்களே. பபாய், see you, take care and tata.